ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி மாவு எதுவும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு 2 பீஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. 1/2 கப் ரவை எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரெட் எடுத்தோம்ல, இந்த ப்ரெட்டை பிச்சு போட்டுக்கோங்க. இது கூடவே ரவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் உங்களுக்கு விருப்பமான ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேங்காய் இல்லாமல் கூட இந்த தோசை சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் 1/4 டம்ளர் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ நம்ம ரெஸ்ட்டில் வச்சோம்ல, ரவை போட்டிருக்கனால நீங்கள் 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைகோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய், மல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் நீங்கள் இந்த தோசை சுட்டு எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நீங்கள் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஜீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். மாவு இல்லாத நேரத்தில் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியாக கலக்கி வச்சுக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியாக ஊற்றிருக்கனால சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சு 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. மேலே இந்த அளவுக்கு புரிஞ்ச உடனே நெய்யாது இல்லைன்னா எண்ணெயாவது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு நல்லா புரிஞ்சிருக்குல்ல, இப்போ மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு இந்த சைடு 1 நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க. எப்போவும் இட்லி தோசை சாப்பிட்றதோட இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. பாருங்கள், இந்த சைடும் நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், டேஸ்டியான நமக்கு அடை ரெடியாக இருக்குது. இன்ஸ்டன்ட் அடை. இதே அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே எடுத்துடலாம். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த அடை தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, எந்த சட்னினாலும் சூட்டபுளாக இருக்கும். இது சும்மா சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியாக சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. இன்ஸ்டன்ட் அடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.